கிறிஸ்துவுக்குள் அன்பான வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, நான் அடியேன் சொல்லுகிறதை கவனமாக கேளு. தேவ பிள்ளைகளுக்காக பேசு. நீ தெய்வ மனிதன், வாலிபனாக இருந்தாலும் தெய்வ மனிதன், வாலிபியாக இருந்தாலும் தெய்வ மனுஷியாக இருக்கிறாய். அதனாலே நீ கவனமாக இருக்கணும். மற்றவர்களை போல நீ இருக்கக்கூடாது. தேவன் உன்னை கைவிட மாட்டார். அவனால் பாருங்க, மோகினி பிசாசுன்னு ஒன்று இருக்கு. என்னது? முடியை விரித்து போட்டுட்ருக்கோம், இது வெள்ளை சட்டை போட்டிருக்கோம், வெள்ளை புடவை கட்டிகிட்டு இருக்கோம், இது வெள்ளை சட்டை போடும். இந்த ஆவியை, இந்த பேயை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். புரியுதா? அது பின்தொடர்ந்துக்கிட்டே வரும். இது யார் பின்தொடர்ந்து வரும்? நீ எந்த பொண்ணை நீ கவர்ச்சியாக பார்த்துட்டியோ அந்த பொண்ணு சாயலில் இந்த மோகினி பிசாசும் உன்னை தேடி வந்துடும். நீ அந்த பொண்ணு கூட பேசுவது போல, அந்த பெண்ணுக்கிட்ட நடந்து தவறாக நடக்கிறது போல உனக்குள்ளே இந்த ஆவி நுழைந்து அந்த பெண்ணோட சாயலில் உன் விலனெல்லாம் நாசப்படுத்திடும். வாலிபனே, எச்சரிக்கையாக இரு. எந்த பொண்ணுன்னா உனக்கு நைட்டில் ஞாபகத்தில் வராதா? அந்த பொண்ணு இல்லை, அந்த பெண்ணோட சாயலை அணிந்து மோகினி பிசாசு உனக்குள்ளே வந்துட்டு மோகினி அது உன்னை உருக்கி உன் விந்துக்களெல்லாம் வெளியேற்றி உன்னை நாசப்படுத்தி உன்னை பலனற்று போக பண்ணி உன்னை இஞ்சி தன்னை குரங்கு மாதிரி போட்டுட்டு அது பாட்டு போயிடும். அதான் பல ஆண்களுக்கு இந்த மோகன பிசாசு பிடிச்சிட்டு விடுறதே இல்லை. அவளை சீக்கிரத்தில் விடாது. நீ நல்லா இருந்தேன்னா உனக்கு விடவே விடாது. அப்போ ஒரு பெண்ணுக்குள்ளே அது நுழைஞ்சி பெண்ணை கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட விட்டுடும். அந்த பெண்ணுக்குள்ளே இருந்து உன் சுகத்தை அதை அனுபவிச்சுட்டு இருக்கும். அந்த பெண்ணுக்குள்ளே இருந்து, புரியுதா? கடைசியில் அந்த பெண்ணை அந்த மோகினி பிசாசு கூட்டிகிட்டு போயிடும். நீ தான் அந்த பெண்ணோட சாயிலேருந்து கிறுக்கு பிடிச்சி அடைவேன். அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கு வாலிபன். அதே மாதிரி வாலிப பிள்ளை எப்படி இருக்கணும்னா, ஒரு வாலிபனை பார்த்தா, தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உலகத்தின் பிள்ளைகளுக்கு வேற, தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. எப்போதும் ஒரு பையன் அழகாக உனக்கு கும்ப தோன்றப்படுறான்னா அவன் பிசாசு. தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், அவன் பிசாசு. அந்த பிசாசு பேர் என்ன சொல்லிட்டா முனி. அது எப்பவுமே ஒரு பொம்பளை கூட இருக்கணும். அந்த முனி தான் அவனை பிடிச்சி வச்சிருக்கும். அவன் உங்ககிட்ட பழக வச்சு அவனுக்குள்ளே இருந்து உன்னோட சுகத்தில் அந்த முனிங்கிற ஆவி அந்த பேயும் உன்னை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு பெண்ணு கூட ஒரு ஆண் எப்பவுமே உன் கூட படுத்துருக்கிறது போல ஒரு ஃபீலிங் என்ன உனக்கு வருதா? அது முனிமா, அது பேய். உன் ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிடும், உள்ள வெள்ளை இனக்கெல்லாம் சாப்பிட்றோம், நீ நோஞ்சா மாதிரி ஆயிடுவே. கடைசி அந்த மனுஷனுக்குள்ளே இருந்து உன்னை அனுபவிச்சுட்டு நீ ஒன்றும் இல்லைன்னு போகிற வரையிலும் உன்னை அதுக்கப்புறம் தூக்கி தூரம் போட்டு அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு வேற எங்கன்னா போயிடுவான். நீ நினைப்ப, ஐயோ அவன் என்னை கைவிட்டுட்டானே. அவன் கைவிடலை, அந்த பேய், அந்த முனி அவனை கொண்டு போயிட்டு. இப்போ நீ பேர் கட்டு, உன் புத்தி கட்டு, நீ கேவலப்பட்டு ஐயோ அவன் என்னை கைவிட்டுட்டானு தான் சொல்லுவேன். அவன் கைவிடலை, அந்த பையனை உள்ளே இருந்து உன்னை நல்லா அனுபவிச்சுட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு. இப்போ நீ என்ன செய்வ? வேஷமாய் தெரியணும், ஒரு உத்தமையை போல வாழணும். இது எப்போ உன் நாளெல்லாம் உன்னை உத்தமி என்று நீ ஒரு நிமிர்ந்து நின்று பேசவே முடியாது. இப்படி ஆம்பளை பேய் பிடித்த பெண்ணும் இருக்கிறா, பொம்பளை பேய் பிடித்த ஆணும் இருக்கிறான். தேவ ஜனங்கள், வாலிபர்கள் எச்சரிக்கையாக இருங்கள். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். தேவனை பிரதானப்படுத்துங்கள், தேவ பிரமாணங்களை கை கொள்ளுங்கள், ஆண்டவரை சார்ந்து வாழுங்கள், அவருடைய பிரமாணங்களை சார்ந்து வாழுங்கள். அதான் நல்லது. உனக்கு ஒரு தேவன் ஒரு பங்கு வைத்திருக்கிறார். உனக்கு வேண்டிய துணையை ஆண்டவர் தருவார். ஆனால் இடையிலே தப்பான இடத்துக்கு ஓடாதே. நல்ல நண்பர்களோட பழகு. சங்கீதத்தை படித்துப்பார். பாவிகின்ற வழியில் நிற்கக்கூடாது. பரியாசக்கார இடத்துல உட்காரக்கூடாது. ஏன்னா நீ கெட்டு போயிடுவேன். இன்னைக்கு நிறைய வாலிபரை நான் பார்க்குறேன், அந்த தனியாக செல்லை வச்சுக்கிட்டு தப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சிரிக்கிறான். புத்தி கெட்டுது. அந்த கால வாலிப பசங்களுக்கு இடுப்பு அகலமாக இருக்கும். இப்போ இருக்க வாலிப பசங்களுக்கு இடுப்பு சுண்டி போயிருக்கும். நல்லா நீ யாருன்னா பார்த்து பாருங்க, இடுப்பு இப்படி குறுகி இருக்கும். அப்போ அவன் தப்பான நடத்த உள்ளவன். நல்ல வயதில் திடமாக இருக்கணும். ஏன்? அந்த ரகசிய பாவங்களில் ஈடுபடுவனுக்கு அதில் வெள்ளையணுகளெல்லாம் போயிடும். ஒன்று அது எலும்புகளெல்லாம் குறுக பண்ணி, புரியுதா?
சீக்கிரமாக செத்து போயிடுவாடா. அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. வாலிப பிள்ளையே, நீ இந்த மாதிரி எண்ணம் கொண்டு போய் மாட்டாத. உன் சரீரத்தை குறுக பண்ணிடும், உன் யூட்ரஸை குறுக பண்ணிடும், உன் உள்ள அவயவங்கள் எல்லாவற்றையும் குறுக பண்ணிடும். நீ புத்தி எல்லாம் என்ன செய்யணும், அப்படி இருக்கும் உல்லாசத்துலேயே நீ ஞாபகம் இருப்ப. அந்த மாதிரி பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. நீங்கள் ஜோடியாக அலையிற பெண்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப மோசமாக இருக்காங்க. அதுபோல் பிள்ளைகளா, தேவ பிள்ளைகள் நீங்கள் வாழவே கூடாது. வாழ பிள்ளைங்க, தேவனை நேசிங்க, தேவனில் அன்பு செலுத்துங்க, தேவனோடு இருங்க. கெட்டு போய் வாழாதீங்க. ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க. அடிக்கடிக்கு உங்களோட பேசுவேன். வாலிபம் என்பது கிடைக்கப்படாத ஒரு பொக்கிஷம். வாலிபம் என்பது கிடைக்கப்படாத பொக்கிஷம். அதில் நீ கலங்கப்பட்டிருக்கேன்னா வாழ்நாளெல்லாம் உனக்கு நிம்மதி இருக்கா? என்றைக்காயிலும் நீ விரும்பின, நீ படைக்கு உன் சரீரத்தை கொடுத்த, உன் சரீரத்தை அனுபவிச்ச அந்த வாலிபனை பார்த்தால் உடனே உனக்கு ஒரு ஆவல். ஐயோ ஐயோ, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த நிலைமை உனக்கு வரவே கூடாது. தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகளாக வாழுங்க. ஆண்கள் தேவ பிள்ளைகளாக வாழுங்க. அதான் சால சிறந்தது. வேலைக்கு போங்க. ஊரை சுற்றி தெரியாதீங்க. போய் வேலை செய்து பணம் சம்பாத்தியம் பண்ணி பெற்றோருக்கு கொடுங்க, ஊழியத்துக்கு கொடுங்க. நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, உண்மையாக நடந்து கொள்ளுங்க. கண்டபடி அலைஞ்சு தெரியாதீங்க. அவங்க கூட பழகி நான் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன். இது நல்ல விஷயம். அவன் செய்கிற பாவத்தை நீ போயிடாது. என்ன மச்சி, என்ன மாப்பிள்ளை, கொஞ்சம் தான், ஒரு டம்ளர் தான் இருக்கும் மாப்பிள்ளை பீரு, குடி, அது ஒன்றும் செய்யாத மாப்பிள்ளைன்னுவான். ஒன்றும் தெரியாத மச்சம், ஒன்றும் செய்யாத மச்சி என்னுவான். அப்படி சொல்லுவான், சின்ன ஒரு பெக்கு தான்டா, அது ஒன்றுமே செய்யாது, கைப்பிடிச்சு உன்னை கூட்டிகிட்டு போயிடுவான்டா அப்படி சொல்லுவான். அது அப்படியே உன்னை கொண்டு கரைப்படுத்தி விடும். என்ன செய்யும்? இதுவரையிலும் என் வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த பீரு, பிராண்டி, விஸ்கி ஏதோ சொல்கிறாங்களே, நான் அதை மோந்து கூட பார்த்ததில்லை. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஓவராக எக்ஸசைஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நாங்களும் செய்கிறோன்னு போயிடாத. அந்த 5000 பீர் கொஞ்சம் நான் குடிச்சு பார்த்துருக்கேன். அவ்வளோதான். நான் இதுவரையிலும் கிடையாது. கல் குடிச்சது கிடையாது. சாராயத்தை 2 சொட்டு நாக்கில் வச்சு பார்த்தேன். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த கடாமார்க் சாராயம் புண்ணில் ஊற்ற பொங்கும். அப்போ தான் என்ன நாவலை வச்சா நாவு விறுவிறுன்னு. அன்பானவர்களே, இந்த பாவ செயல்களுக்கெல்லாம் போகாதீங்க. மதுபானங்களுக்கு அடிமை ஆகாதீங்க. பெண் மோகங்களை அகப்பட்டு ஆண்களே உங்களை நீங்கள் சீரடிச்சுக்கிறாதீங்க. பெண்களே, வாலிப பிள்ளையே, ஆண் மோகத்தில் அகப்பட்டு உங்கள் வாலிப பிரயாதத்தை கெடுத்து கொள்ளாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நற்மன சாட்சியோடு வாழுங்க. கண்ட இடத்துல அலையாதீங்க. அங்கே சுற்றலாம் இங்கே சுற்றலாம் போகாதீங்க. ஒரு பெண்ணு உன்னை கூட்டிகிட்டு போவான், அவளுக்கு உதவியாக உன்னை கூட்டிட்டு போவான், அவன் உன்னை கெடுத்து போட்டுருவான். அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான், அந்த பிள்ளை கொடுத்தானே என் பிள்ளை போகுதுன்னு பெற்றோர் நினைப்பாங்க. அது அவள் ஒருத்தனை லவ் பண்ணும், உன்னை கூட்டிகிட்டு போனால் உன் பெற்றோர் சந்தேகப்பட மாட்டாங்க. அது கூட்டிகிட்டு போய் இன்னொருத்தருக்கு உன்னை செட் பண்ணி விட்டுரும். அப்போ நீ ஒருத்தனோடு சுற்றுவே, அவள் ஒருத்தனோடு சுற்றுவா. தேவன் கடைசி அவங்க 2 பேரும் அவளை விட்டுட்டு போனதில் அவன் உன்னை விட்டுட்டும் போயிடுவான். அப்படி என்ன செய்வே? பெற்றோருக்கு மூடி மறைச்சி தான் வாழும். உன் உள்ளம் கெட்டு போகும். அதான் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக வேண்டியது. செத்தெல்லாம் போல இருக்குது. காரணம், உன் உள்ளம் கெட்டு. அவன் என்னை கைவிட்டுட்டான்னா வாழ்ந்துட்டு இருப்பேன் வெளியே சொல்லாமல். அவன் என்னை கைவிட்டுட்டான்னா வாழ்நாள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். சகோதரனே, இந்த பாவங்களுக்கு போகாத. தேவன் சமூகத்தில் காத்து தேவன் ஆசீர்வதிப்பார். படிச்சிருக்கையா, படிப்புக்கேற்ற வேலை கிடைச்சா போவோம் அவன் காத்திருக்காத. கிடைக்கிற வேலையை போய் செய் நல்ல விதமாக. கேரளாவில் பிஹெச்டி படிச்சிருக்கான் கெமிஸ்ட்ரியில். இங்கே ஹோட்டலில் டீ ஆத்துறான். 700 ரூபாய் சம்பளம். வேலைக்கு பணம் கட்டியிருக்கான். கிடைக்கிற வேலையும் அப்பா அம்மாவுக்கு இந்த பணத்தை அனுப்பி வைக்கிறான். ஒரே பையன் பிஹெச்டி முடிச்சும் ஹோட்டலில் டீ ஆத்துறான். 700 ரூபாய் 2 ஷிஃப்ட்டு பார்த்து 1500 ரூபா 1400 ரூபா டிப்ஸோடு சேர்த்து வாங்கி 500 ரூபா தான் கையில் வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புகிறான். அவங்க அப்பா அம்மா நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறான். ஏன் படிச்சுட்டு வீணாக ஊரை சுற்றுற? வேலை படிப்பு வேலை கிடைக்கணும்ல. அது வரையும் நாங்கள் என்ன செய்யறது? ஊரையை சுற்றினா நீ நான் சிரிப்பரா ரோடோடாக பொறுக்கிறதுக்கு? அன்பான சகோதரனே, படிச்சுட்டா வேலைக்கு போ. அதான் உனக்கு நல்லது. கையில் பணம் இருக்கும், நீ தெம்பாக வாழலாம். புரியுதா? கையில் 100 ரூபா இருந்தால் உனக்கு பலம் தானே. ஆசைப்பட்டதை சாப்பிட்டுக்கலாம். தேவ ஜனங்களாக வாழுங்க. வேலைக்கு போங்க. தயவுசெய்து ப்ரெஸ்டேஜ் பார்க்காங்க. இங்கே ஒரு பையன் எம்ஏ முடிச்சிருக்கிறான் இதே பாளையங்கோட்டையில்.
கம்பி கட்டுற வேலைக்கு போகிறான். வந்து கம்பியை மடக்கணும், அழுத்த தெரியாமல் அழுத்தி பொறுக்குன்னு கம்பி மூக்கிலே அடிச்சிட்டு. அந்த வேலை பழக்கம் இல்லை. அவர் சொன்னாங்க, இப்படி செய்யக்கூடாது, நீ பிடிச்சா போதும், நாங்கள் மடக்கிக்கிறோம். பாருங்க, எம்ஏ படித்த பையன் கம்பி வேலைக்கு போகிறான் இந்த ஊரில். நீ எம்ஏ படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டருக்கு எது படித்தாலும் நான் வேலைக்கு படித்த வேலைக்கு படிப்பு வேலை கிடைக்கணும் வீட்டில் இருந்தேன்னா அப்பா அம்மாவுக்கு பாரம். புரியுதா? கோவம் வந்தால் அம்மா கழுவி தான் ஊற்றுவா மேலே. பொறுக்கி நாயே பிசாசு ஊர் சுற்றி அப்படி தான் சொல்லி படிக்க வச்சதுக்கு அப்பா அம்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எங்காலும் வேலைக்கு போகும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துடாத, ஜெராக்ஸை காட்டி வேலை செய். எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பு தெரியும், லெதர் கம்பெனியில் லோடு இறக்குவாங்க. தோல் வரும், மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல் வரும். அதை இறக்குறதுக்கு ஒரு லோடுக்கு 500 ரூபா தருவான், இல்லை 700 ரூபா தருவான். அவன் ஒருத்தன் அதுலாம் அவன் வந்து அதில் சூப்பர்வைசர் மேனேஜராக இருக்கான்னு நினைக்கிறேன். தோலெல்லாம் எண்ணி வைக்கிற வேலை அவன் வேலை தான். ஆனால் இறக்குறதுக்கு ஆளை கூப்பிடாம எல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு, சார் நீங்கள் டீ குடிச்சு இல்லைங்கன்னா அவ்வளோ தோலையும் சுமந்துட்டு போய் 5 தோலை தூக்கம். ஒரு மாட்டு தோல் எவ்வளோ வெயிட் இருக்கும், கொண்டு போய் எண்ணி வச்சு அடக்கி வைப்பான். அதில் ஒரு நாளைக்கு இதில் அவனுக்கு 1000 ரூபா 1500 ரூபா சம்பளம். ஆனால் லோடு இருக்குன்னா ஒரு நாளைக்கு 3000 ரூபா. ஒரு நாளைக்கு 6 லோடு வரும், ஒரு நாளைக்கு 4 லோடு வரும். 4 லோடு இறக்கினா 500 ரூபா 2000 ரூபா சம்பளம். நல்லா சாப்பிடுவான், நல்லா வேலை செய்வான். அன்பானவர்களே, படிப்பை பார்க்கல, உழைத்தான். வேர்வையெல்லாம் வெளியே சொட்ட ஊற்றுது, அந்த வேலையை செய்தான். பாருங்க, 1500 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான். அந்த 6 லோடு இறக்கி ஒரு நாளைக்கு 3000 ரூபா சம்பாதிக்கிறான். அவன் எப்படி இருப்பான்? பெலனாக இருப்பான். சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது தவா கறி வாங்கிட்டு போய் சாப்பிட்றான், சிக்கனு பீஃபு அவன் விரும்பி சாப்பிடுவான். அப்படி போய் சாப்பிட்டு வேலை செய்கிறான். மறுநாள் சீக்கிரமாக வந்துடுவான். கல்யாணம் இல்லை. அப்படி சேர்த்த பணத்தை ஊரில் போய் 30 ஏக்கர் இடத்த வாங்கினான். புரியுதுங்களா? இன்றைக்கி தனியாக பம்பு செட் இருக்குது, கரண்ட்டு இலவச கரண்ட் இருக்குது, நல்ல சூப்பர் வீடு வாங்கி வச்சுருக்கிறான். அந்த ஊர்லேயே அவங்க பொண்ணு கொடுக்க வந்துட்டான். இப்போ அந்த ஊரில் 30 ஏக்கர் நிலம் விவசாயம் இருக்குது, பம்பு செட்டு இருக்குது, பெரிய வீடு வாங்கி வச்சுருக்கிறான். அவனுக்கு பெண் கொடுக்க வராங்க. ஆனால் அந்த பையன் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான். அது காரணம் இருக்கும். அன்பான தேவ ஜனமே, உழைக்கணும். படித்த வேலை, படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் நினைக்காதீங்க. போய் வேலை செய்யும். இங்கே ஒரு சகோதரன் இருக்கிறார், நல்லா படித்த மனுஷன் தான். அவங்க வீட்டில் 24 எரும மாடு இருக்கு. எத்தனை மாடு? 24 எரும மாடு இருக்கு. அந்த 24 எரும மாடையும் போய் மேய்க்கிறார். புரிதுங்களா அவங்களுக்கு? இன்னொரு சகோதரி எனக்கு தெரியும், அது எம்காம் படிச்சிருக்கு. காட்டில் போய் விறகு வெட்டுது. காட்டில் போயிட்டு விறகு வெட்டி கொண்டு வருது. ஏன்? வீட்டில் இருந்தால் என்ன பிரயோஜனம்? உங்களோட சேர்ந்தால் கொஞ்சம் கட்டையாலும் வெட்டலாமேன்னு சொல்லிட்டு காட்டில் போய் முள் வெட்டி கொண்டு வந்து வீட்டில் போடும். எம்காம் படித்த பொண்ணு. அவங்களாம் வேலை செய்யலை, வீட்டிலேருந்து பீடி சுற்றுறாங்க, டைலரிங் பழகி வச்சு ஜாக்கெட்லாம் தைக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது தொழிலை கற்றுக்கோமா. படிச்சுட்டு வீட்டில் இருக்காது. அவன் அங்கே கூப்பிட்றான் எஸ்டேட்டில் போய் நல்ல விதமாக திரும்பி வந்துட்டா பரவாயில்ல, அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடுறான். எச்சரிக்கையாக இருக்கேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழை பிள்ளைகள், உன் சிருஷ்டிகரை நினைத்து கண்ணியமாய் வாழுங்கள். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பான தெய்வமே, அருமையான வாழை பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் தருகிறோம். நீர் அவங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தும், பாதுகாப்பு தாரும். எந்த விதங்களிலும் அவர்கள் மோசம் போகாதபடிக்கு தேவரின் வாழை பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் இடத்துல வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Hallelujah. God bless you.